இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்ற ஒரு ஆழமான கருத்து. நாம் இறைவனுடைய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழி. நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். இதை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்கிறீர்கள் என்றால், நிச்சயமாக நீங்களும் அதே தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவீர்கள் என்று சொல்லுகின்றார். தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு எளிய வழியை சொல்லி இருக்கின்றார். மற்றவர்கள் செய்கின்ற செயலை பார்த்து, மற்றவர்கள் செய்கின்ற செயல்களை வைத்து மற்றவர்களை நாம் தீர்ப்பளிக்கின்ற பொழுது, தவறானவர்கள் என தீர்ப்பளிக்கின்ற பொழுது, மதிப்பிடுகின்ற பொழுது நாமும் அதையை பெற்றுக்கொள்ளுகின்றோம். எனவே நீங்கள் அதை செய்யாதீர்கள். முதலிலே உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கிறீர்களா? மற்றவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பிடுவதற்கு நீங்கள் அனைத்தையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்கள் தவறாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டுவதற்கு முதலிலே சரியானவற்றை உங்களிடத்திலிருந்து தொடங்குங்கள். தீர்ப்பளிக்க வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கு நீங்கள் தீர்ப்பளித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறீர்களா, கெட்டவர்களாக இருக்கிறீர்களா என்பதை முதலிலே நீங்களே உங்களுக்கு தீர்ப்பளித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். இந்த தீர்ப்பளிப்பது என்பது மிக எளிமையாக வந்துவிடும். மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது, மற்றவர்கள் செய்கின்ற செயலை வைத்து மதிப்பிடுகின்ற பொழுது மற்றவர்களை நாம் மிக விரைவிலே தீர்ப்பளித்து விடுகின்றோம். அவன் அப்படிதான், அவன் கெட்டவன், அந்த இடத்துல இருந்து வந்தாலே அப்படிதான் இருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து இருக்கிறவங்க எப்படி நல்லது செய்ய முடியும் என பலவிதமான ஒருவருடைய பின்னணியை வைத்தே அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என வெகு விரைவாக மக்கள் தீர்ப்பளித்து விடுகிறார்கள். அவ்வாறு தீர்ப்பளிப்பது மிக தவறானது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். புனித பவுலடியார் உரோமியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ நீ யார் தீர்ப்பளித்தாலும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்தவித சாக்கு போக்கும் சொல்லியும் தப்பித்து விட முடியாது. நீங்கள் ஒருவரை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கிறீர்கள் என்றால் அதே அளவையால் நீங்களும் தீர்ப்பளிக்கப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கிறீர்கள் என்றால் அதே தண்டனையை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே மற்றவர்களை நீங்கள் தீர்ப்பளிக்கின்ற பொழுது நினைவில் கொள்ளுங்கள், எந்தவித சாக்கு போக்கு சொல்லியும் தப்பித்து விட முடியாது என்று புனித பவுலடியார் மிக தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். யாக்கோபு தன்னுடைய கடிதத்திலே கூறுகின்றார், 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லுகின்றார், இரக்கமற்ற மனிதனுக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என்று சொல்லுகின்றார். மற்றவர்கள் செய்கின்ற தவறுகளை பார்த்து உடனடியாக அவர்கள் மீது நாம் தீர்ப்பை அளிக்கின்றோம் என்றால் நாம் தீர்ப்பை பெற்றுவிடுவோம். ஆனால் இரக்கம் கூர்ந்து மன்னிப்பு அளிக்கின்ற பொழுது நாம் நம்முடைய தீர்ப்பை வென்று விடுவோம் என்பதை யாக்கோபு சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலும் பல இடங்களிலே மக்களுக்கு இந்த கருத்து தன்னுடைய வாழ்வின் மூலமாக எடுத்து கூறியிருக்கின்றார். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து சொல்லுகின்றார்கள், இதோ இந்த பெண் தவறு செய்திருக்கிறாள், பாவம் செய்திருக்கிறாள், கையும் களவுமாக பிடிபட்டு இருக்கிறார். இதோ இவளுக்கு இப்பொழுது தீர்ப்பளிக்க வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும். என்ன தீர்ப்பளிக்கலாம், என்ன தண்டனை கொடுக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். உடனே ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுவது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொன்னதை தான், உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ, உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவன் இவளுக்கு தண்டனை கொடுக்கட்டும், அவன் முதலிலே கல்லை எறியட்டும் என்ற அந்த செய்தியை, அந்த கருத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்வைக்கின்றார். உடனே எல்லோரும் தங்களையே சுய ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். ஒருவராக சென்று விடுகிறார்கள். காரணம், எல்லோருமே தவறு செய்திருக்கிறார்கள், எல்லோருமே தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக வேண்டியவர்கள், எல்லோருக்குமே தண்டனை கிடைக்க வேண்டி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும்? அனைவரும் சென்று விடுகிறார்கள். கடைசியாக ஆண்டவர் இயேசு மட்டும் இருக்கின்றார். அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார், யாரும் கல் எறியவில்லையா என்று. அந்த பெண்மணியானவள் சொல்லுகின்றால் இல்லை என்று. அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை,
தீர்ப்பளிப்பதற்கான எல்லா தகுதியும் அதிகாரம் இருந்தும் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகள், நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை, இனி பாவம் செய்யாதே போ என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கத்தை கொடுக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் மற்றவர்களுடைய செயல்களை வைத்து மதிப்பிடுகின்ற பொழுது இரக்கத்தோடு மதிப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் இறைவிடமிருந்து இரக்கத்தை பெறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 36-37 எச்சரிக்கை ஒன்றை கொடுக்கின்றார். இதோ, நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் கடைசி நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளை வைத்தே நீங்கள் குற்றமற்றவர்களாகவும், உங்களுடைய வார்த்தைகளை வைத்தே நீங்கள் குற்றவாளிகளாகவும் தீர்ப்பிடப்படுவீர்கள் என எச்சரிக்கையை கொடுக்கின்றார். எனவே நாம் மற்றவர்கள் செயல்களை வைத்து மதிப்பிடுகின்ற பொழுது இரக்கத்தோடு மதிப்பிடுவோம். முதலிலே நாம் நம்மை திருத்திக் கொள்ளவும், நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பாவங்களை அகற்றவும் நாம் முற்படுவோம். பிறகு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழுவோம். ஆமீன்.